அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அதாவது சமூக அறிவியல்ல எதிர்பார்க்கப்படும் ஒரு முக்கிய 50 கேள்விகள் குறித்து நம்ம பார்க்கலாம். இதுல வரலாறு, புவியியல், அது மாதிரி குடிமையியல் மற்றும் பொருளியல் சார்ந்த ஒரு 50 கேள்விகள் இதுல வருது. தேர்வினுடைய இறுதி கட்டத்துல நம்ம நிக்கிறோம். நம்ம இந்த மாதிரியான ஒரு சின்ன இதை உங்களுக்கு எந்த ஒரு குறைந்தபட்சம் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய தேர்வுக்கு உதவியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். சரி, இப்ப நம்ம நேரா வினாவிடை பகுதிக்கு செல்லலாம். ஓகேவா? இதுல முதல் கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் கண்டறியப்பட்ட இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் கண்டறியப்பட்ட இடம் லோத்தல், குஜராத்தில் உள்ள லோத்தல் பகுதியில் சபர்மதி ஆற்றின் துணையாற்றின் கரையில் கப்பல் கட்டும் தளம் அமைந்திருந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் எதனை குறிப்பிடுகிறார்? இது ஆர்டிகிள் 32 அப்படின்னு சொல்லுவோம். அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டப்பிரிவு 32 படி அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதிமன்றத்தை நாடும் உரிமையையே அவர் இவ்வாறு கூறினார். அடுத்து மூன்றாவது கேள்வி. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடிதான். 2695, அதாவது 2695 மீட்டர் உயரம் கொண்ட இது ஆனைமலையில் அமைந்துள்ளது மற்றும் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரமாகும். இது எங்க இருக்குன்னா கேரளா பகுதியில இருக்கு. ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. மொத்த நாட்டு உற்பத்திக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மொத்த நாட்டு உற்பத்திக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது பதில் தெரிஞ்சா நேரடியா டிக் அடிச்சிருங்க. தெரியாத சூழல்ல அந்த நான் இருக்கக்கூடிய 4 பதில்கள்ல எந்த பதில் விரிவா விளக்கமா அந்த கேள்விக்கு நெருக்கமா இருக்குன்னு பாருங்க. அதுதான் அந்த கேள்விக்கான விடை. அப்படி பாக்குறப்ப விரிவா விளக்கமா நெருக்கமா இருக்கக்கூடிய பதில் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். உள்நாட்டு உற்பத்தியுடன் வெளிநாட்டு வருமானத்தை சேர்த்தால் கிடைப்பதே GNP ஆகும். சரி, இப்ப அடுத்து நம்ம 5வது கேள்வி. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? வேலூர் புரட்சினாலே கிபி 1806 தான். ஜூலை 10 அன்று ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற முதல் சிப்பாய் கழகம், சிப்பாய் புரட்சி இதுவாகும். அடுத்த கேள்வி 6. இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை தான். 25 அதாவது 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கங்கை நதியே இந்தியாவின் மிக நீளமான நதியாகும். அடுத்து 7. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. அதன் உறுப்பினர்கள் 6 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்து 8வது கேள்வி. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் போக்கஸ் பண்ணது வேளாண்மை துறை தான், விவசாயத்துக்கு தான், உற்பத்தி விவசாயத்துக்கு தான். சரி, இது எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஹரோட் டோமர் மாதிரி. ஹரோட் டோமர் மாதிரி வேளாண்மைக்கு முன்னுரிமை அளித்த முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 56 வரைக்கும். அதனாலதான் அது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹரோட் டோமர் மாதிரியை பின்பற்றியது. அடுத்து 9வது கேள்வி. தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் அன்னி பெசன்ட். அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் 1916 செப்டம்பரில், அதுவும் சென்னையில் தான் தன்னாட்சி இயக்கத்தை, இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை தொடங்கினார். அடுத்து 10வது கேள்வி. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சுனாமி என்ற சொல் ஜப்பானிய
மொழி. சு என்றால் துறைமுகம் என்றும் நாமி என்றால் அலை என்றும் பொருள்படும் ஜப்பானிய சொல். துறைமுகத்தில் அடிக்கக்கூடிய அலை சுனாமி, ஜப்பானிய சொல். தமிழ்நாட்டுல இப்ப சுனாமி அடித்த வருடம் கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? 11வது கேள்வி. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொன்னா 42வது சட்ட திருத்தம். இது 1976ஆம் ஆண்டு மினி அரசியலமைப்பு எனப்படும் 42வது திருத்தத்தின் மூலம் பகுதி 4A சேர்க்கப்பட்டது. இந்த அடிப்படை கடமைகள். இந்த 42 முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். இது என்ன சொல்லுவாங்கன்னா மினி அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து 12வது கேள்விக்கு போவோம். இந்தியாவின் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? இந்தியாவின் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது ரிசர்வ் வங்கி தான். ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய நாட்டின் மைய வங்கி என்பதால் கடன் அளவு மற்றும் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இதனுடைய இன்னொரு பேர் வங்கிகளின் வங்கி. அடுத்து 13வது கேள்வி. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம். இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத் தான். பருத்தி ஆலைகள் அதிகம் உள்ளதால் அகமதாபாத் இந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுகிறது. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து 14வது கேள்வி. முகலாய பேரரசில் ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? முகலாய பேரரசில் ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு? விடை அப்படின்னா அக்பர் தான். பேரரசர் அக்பர் தான். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் நிலங்களை அளந்து வரி விதிக்கும் ஜப்தி முறையை கொண்டு வந்தார். அடுத்து 15வது கேள்வி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயது வரை பதவியில் இருக்கலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதுதான் 65. ரைட். அடுத்து 16வது கேள்வி. வெள்ளை யானைகளின் தேசம் என்று அழைக்கப்படும் நாடு எது? வெள்ளை யானைகளின் தேசம் அப்படின்னு சொன்னாலே அது மதர்லாந்து, தாய்லாந்து தான். வெள்ளை யானைகள் புனிதமாக கருதப்படும் நாடு தாய்லாந்து. இப்பெயரால் அழைக்கப்படுகிறது. அங்கதான் வெள்ளை யானை இருக்கிறது, தாய்லாந்துல. அடுத்து 17வது கேள்வி. ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் இங்க ஆண்டு எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 15 மட்டும் கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி நாடு முழுவதும் ஜூலை 1, 2017 அன்று நள்ளிரவில் அமல்படுத்தப்பட்டது. இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது ஒரு மறைமுக வரி. அடுத்து 18வது கேள்வி. அரேபிய இரவுகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? அரேபிய இரவுகளின் நகரம் அப்படின்னாலே அது பாக்தாத் தான். ஈராக் நாட்டின் தலைநகரான பாக்தாத் கதைகளின் பின்னணியால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அடுத்து 19வது கேள்வி. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1877 வேதங்களுக்கு திரும்புதல் என்ற முழக்கத்துடன் இவர் ஆரிய சமாஜத்தை நிறுவினார். அடுத்து 20வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது 2ஆம் நிலை துறை சார்ந்தது? பொருளாதாரத்துல ஒவ்வொரு நிலைத்துறையா இருக்குது, ஒவ்வொரு செக்டரா இருக்கு. இதுல பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர். பிரைமரி செக்டருங்கிறது வேளாண்மை, செகண்டரி செக்டருங்கிறது தொழில்துறை.
மூலப்பொருட்களை பொருள்களாக மாற்றும் உற்பத்தி மற்றும் கட்டுமானப் பணிகள் 2ஆம் நிலை துறையாகும். அடுத்து 21. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தஞ்சாவூர் மாவட்டம். காவிரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ளதால் தஞ்சாவூர் நெல் உற்பத்திக்கு முன்னிலை வகிக்கிறது. 22. எந்த சட்டப்பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது? எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா இது என்னன்னா ஆர்டிகிள் 370. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இப்பிரிவை இந்திய அரசு ரத்து செய்தது. அடுத்து 23வது கேள்வி. தென்னிந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இவரது வட இந்திய படையெடுப்பு மற்றும் வெற்றிகள் காரணமாக வின்சென்ட் ஸ்மித் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். அடுத்து 24வது கேள்வி. பாபநாசம் அணை எந்த ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது? பாபநாசம் அணை எந்த ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது? பாபநாசம் அணை எந்த ஆற்றின் கீழ் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா தாமிரபரணி தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த அணை தாமிரபரணி ஆற்றின் மேல் பகுதியில் அமைந்துள்ளது. தாமிரபரணி தான் பாபநாசம் அணை கட்டப்பட்டுள்ள இடம். அடுத்து 25வது கேள்வி. நிதி ஆயோக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நிதி ஆயோக் எந்த ஆண்டு அப்படின்னா 2015. என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 1, 2015. அதாவது திட்டக்குழுன்னு இருந்துச்சு, பிளானிங் கமிஷன். அதை தூக்கிக்கிட்டு அதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய தலைவர் இப்ப பிரதமரா இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அதனுடைய தலைவர். சரி, அடுத்து 26வது கேள்வி. சமிக்ஞை விளக்குகளில் சிவப்பு நிறம் பயன்படுத்தப்பட காரணம் என்ன? அதாவது நமக்கு இண்டிகேஷன் லைட் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல சிவப்பு நிறத்தை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுல ஏன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா அது சிவப்பு நிறம் தான் இருக்கக்கூடிய நிறங்கள்லயே அதிக அலைநீளம் கொண்டது. சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டிருப்பதால் வளிமண்டல துகள்களால் குறைவாகவே சிதறடிக்கப்பட்டு தூரத்தில் தெரியும். அதனாலதான் தூரத்துல வர்றது நமக்கு வாகனங்கள் தெரிவதற்கு காரணம் அந்த சிவப்பு தான். அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதிக அலைநீளம் கொண்டது. அடுத்து 27வது கேள்வி. கல்கத்தாவில் ஆசியாட்டிக் சொசைட்டி யாரால் தொடங்கப்பட்டது? கல்கத்தாவில் ஆசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு எந்த ஒரு ஆங்கிலேயரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் தான். 1784 கீழ்த்திசை ஆய்வுகளை ஊக்குவிக்க சர் வில்லியம் ஜோன்ஸ் இதை நிறுவினார். அடுத்து 28வது கேள்வி. உலக நுகர்வோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. மார்ச் 8 என்ன தினம்ங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மார்ச் 8. இங்க உலக நுகர்வோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 15. அடுத்து 29வது கேள்வி. சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு. சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு. இந்த சம்பரான் சத்தியாகிரகத்துலதான் காந்தியடிகள் முதல்ல இந்தியாவுக்குள்ள தென்னாப்பிரிக்கால இருந்து பயணத்தை முடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த அந்த சத்தியாகிரகத்துல ஆரம்பத்துல கலந்துக்கிறாரு. அப்ப எப்ப அப்படின்னா 1917 பீகாரில் அவுரி விவசாயிகளுக்காக காந்தியடிகள் நடத்திய முதல் சத்தியாகிரகம் இது. பீகார்ல அவுரி விவசாயிகள் அவுரி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்காக காந்தியடிகள் நடத்திய முதல் சத்தியாகிரகம் 1917 சம்பரான் சத்தியாகிரகம். அது எந்த மாநிலம்னா பீகார்ல. சரி, அடுத்து 30வது கேள்வி. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது?
இந்த புவியினுடைய அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எதுன்னா சீஸ்மோகிராஃப் தான். நில அதிர்வுகளை வரைபடமாக பதிவு செய்யும் கருவிக்கு பேரு சீஸ்மோகிராஃப் ஆகும். அடுத்து 31வது கேள்வி. அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை விளக்குகிறது? அரசியலமைப்பின் எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதினா பகுதி 4, சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த பகுதி தான், அதாவது 4வது அரசியலமைப்பின் 4வது பகுதி தான் விளக்குகிறது. அடுத்து 32வது கேள்வி. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா MS சுவாமிநாதன் தான். இந்தியாவில் வீரிய ரக விதைகளை அறிமுகப்படுத்தி உணவு உற்பத்தியை பெருக்கியவர் இவரே ஆவார். அடுத்து 33வது கேள்வி. காங்கிரசின் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் எந்த மாநாட்டில் இணைந்தனர்? எந்த மாநாடு அப்படின்னா லக்னோ மாநாடு தான். அன்னி பெசன்ட் மற்றும் திலகர் முயற்சியால் இரு பிரிவுகளும் இந்த மாநாட்டில் மீண்டும் இணைந்தன. அடுத்து 34வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? மிகப்பெரிய கண்டம்னா நாம் வாழக்கூடிய ஆசியா கண்டம் தான். பரப்பளவு மற்றும் மக்கள் தொகையில் ஆசியாவே மிகப்பெரிய கண்டமாகும். அடுத்து 35வது கேள்வி. இந்தியாவின் முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதல் குடிமகன் அப்படின்னாலே குடியரசுத் தலைவர் தான். இவர்தான் முப்படைகளின் தளபதி இவர்தான். இந்தியாவின் பெயரளவு தலைவரும் முப்படைகளின் தளபதியுமான இவரே முதல் குடிமகன் ஆவார். 36. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? பொருளாதாரத்திற்காக வழங்கப்படும் நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் அமர்த்தியா சென். எந்த வருஷம் அப்படின்னா 1998 மக்கள் நல பொருளாதாரத்திற்காக. எந்த பிரிவுக்காக பொருளாதாரத்துல ரைட்டு, அதுல என்ன டாபிக் அப்படின்னா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். இதை சொன்னதற்காக அமர்த்தியா சென்னுக்கு ஸ்வீடன் நாடு என்ன பண்ணுது, அந்த நோபல் பரிசை வழங்கி கௌரவித்தது. அடுத்து 37வது கேள்வி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாக்க இந்திய அரசால் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 38வது கேள்வி. பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஐரோப்பிய நாடு எது? பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஐரோப்பிய நாடு பிரான்ஸ், அதாவது பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி புதுச்சேரியை தனது தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தது. அடுத்து 39வது கேள்வி. வாக்களிக்கும் உரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எது? வாக்களிக்கக்கூடிய உரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டா ஆர்டிகிள் 326 தான். 326. வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி 18 வயது பூர்த்தி ஆகணும். இதை பத்திலாம் சொன்னது சட்டப்பிரிவு 326. அடுத்து 40வது கேள்வி. எந்த வரி மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது? இங்க இருக்கிற வரிகள் எல்லாத்தையும் பாருங்க. சுங்க வரி, தொழில் வரி, நிறுவன வரி, வருமான வரின்னு இருக்கான். இதுல வருமான வரி, நிறுவன வரி நேரடி வரி. சுங்க வரிங்கிறது மறைமுக வரி. இதுல மாநில அரசு வசூலிக்கப்படக்கூடிய வரி தொழில் வரி தான். மாநில அரசுகள் தொழில் செய்வோரிடம் வசூலிக்கும் வரி இதுவாகும். அடுத்து 41வது கேள்வி. உலகிலேயே மிக ஆழமான அகழி எது? உலகிலேயே மிக ஆழமான அகழி எது? இதற்கான விடை மரியானா அகழி. இது பசிபிக் பெருங்கடல்ல சுமார் 11,000 மீட்டர் ஆழம் கொண்டது இந்த அகழி, மரியானா அகழி. அடுத்து 42வது கேள்வி. இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் யார்? இந்தியாவின் கடைசி வைஸ்ராய், அதாவது ஆங்கிலேயர்ல கடைசி வைஸ்ராய் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு தான்.
அப்ப சுதந்திர இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னு கேட்டா சி ராஜகோபாலாச்சாரி. இவர் இந்தியாவின் கடைசி ஆங்கிலேய வைஸ்ராய் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். மவுண்ட் பேட்டன் தான். அடுத்து 43வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணை. 8வது அட்டவணை எதை பற்றி கூறுகிறது அப்படின்னாலே மொழிகள் பற்றி தான் கூறுகிறது. இது அங்கீகரிக்கப்பட்ட 22 இந்திய மொழிகளை பற்றி கூறுகிறது. அப்ப இப்படியும் கேட்கலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மொழிகள் பற்றி கூறப்படும் அட்டவணை எதுன்னா 8வது அட்டவணை. எத்தனை மொழிகள் அப்படின்னா 22 இந்திய மொழிகளை பற்றி இந்த 8வது அட்டவணை கூறுகிறது. அடுத்து 44வது கேள்வி. இந்தியாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா அது ஹரியானா தான். எப்ப? 2003 முதலில் ஹரியானா மாநிலம் வாட் வரியை அமல்படுத்தியது. வாட். அடுத்து 44வது கேள்வி. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்குள்ளது? உலகிலேயே அப்படின்னு கொடுக்குறாங்க. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எதுன்னா மியாமி கடற்கரை தான். அமெரிக்காவின் மியாமி கடற்கரையே பிரேசில் மற்றொரு போட்டியாளர் சொல்றாங்க உலகின் நீண்ட கடற்கரையாக கருதப்படுகிறது. அடுத்து 46வது கேள்வி. இந்தியாவின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார்? இந்தியாவின் திட்டக்குழுவின் முதல் தலைவர். இதற்கான விடை அதாவது திட்டக்குழுவுக்கு தலைவரா இருப்பவர் யாருன்னு கேட்டா அந்தந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்தியாவின் பிரதமர் தான் திட்டக்குழுவின் தலைவர். அப்ப இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாருனாலே சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்ப ஜவஹர்லால் நேரு தான் விடை. திட்டக்குழுவின் தலைவராக பிரதமர் பதவி வகிப்பதால் முதல் பிரதமர் நேருவே அதன் முதல் தலைவர் ஆவார். அடுத்து 47வது கேள்வி. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு எது? இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1945. ஏன்னா ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு போர் முடிவுக்கு வந்தது. இந்த அதே போல 1945 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு அமைப்போட பெயர் என்னங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்து 48வது கேள்வி. நமது தேசிய கொடியின் நீள அகல விகிதம் என்ன? நீள அகல விகிதம் அப்படின்னா 3:2 தான். தேசிய கொடியில 3 பங்கு நீளமும் 2 பங்கு அகலமும் கொண்ட செவ்வக வடிவத்தில் இருக்க வேண்டும். அடுத்து 49வது கேள்வி. பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். இவரது நாடுகளின் செல்வம் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் நூலின் மூலம் பொருளாதாரத்தை ஒரு தனித்துறையாக மாற்றினார். ஆடம் ஸ்மித். அவர் எழுதிய நூல் நாடுகளின் செல்வம். அடுத்து 50வது கேள்வி. மிக குறைந்த நிலப்பரப்பை கொண்ட இந்திய மாநிலம் எது? மிக குறைந்த நிலப்பரப்பை கொண்ட இந்திய மாநிலம் கோவா தான். சுமார் 3702 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோவாவே இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் ஆகும். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேள்விகளை வெற்றிகரமாக 50 மாதிரி வினா விடைகளை தக்க விளக்கங்களுடன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய ஸ்கோர் 50க்கு 50. அக்யூரசி இன்னும் 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இந்த வெற்றி எதிர்வரும் நீங்கள் எழுதவிருக்கும் 2 ஆசிரியர் தகுதி தேர்வுகளிலும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 தகுதி தேர்வுகளிலுமே சில பேர் 2 பேருமே 2யுமே எழுதுறீங்க. அவர்கள் இந்த இதே மாதிரி முழு வெற்றி அடைய மனசார வாழ்த்துறேன். வேற ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு காணொளியில நம்ம சந்திக்கலாங்கிற ஒரு தகவலை மட்டும் தெரிவிச்சுக்கிட்டு, நம்ம காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கமெண்ட் பகுதியில நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். அதற்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களிடமிருந்து நானும் கற்றுக்கொள்கிறேன் என்ற தகவலை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் மணிகணேசன். நன்றி.